மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு சாமானியனின் கேள்வி. நமது தமிழக அரசு கடந்த 74 ஆண்டுகளில் 4,56,000 கோடி கடன் பெற்றிருந்தது. ஆனால் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 ஆண்டுகளில் 4,96,000 கோடி கடன் பெற்றிருக்கிறீர்கள். இதை ஒவ்வொரு குடும்ப அட்டையின் மீதும் கணக்கிட்டு பார்த்தோமானால் ஒரு குடும்ப அட்டையின் மீது 4,80,000 கடன் வருவதாக பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத் தலைவருக்கும் தாங்கள் 1000 ரூபாய் கொடுத்ததாக தாங்களே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்கள். ஆனால் ஒவ்வொரு குடும்பத் தலைவரும் தங்களுக்கு ஒரு குவார்ட்டர் விலை 180 ரூபாய். அதில் அரசாங்கத்துக்கு நிகர லாபம் மட்டும் ஒரு குவார்ட்டர் மீது 100 ரூபாய் என்றால் ஒரு குடும்பத் தலைவன் ஒரு நாளைக்கு ஒரு குவார்ட்டர் குடித்தாலே ஒரு மாதத்திற்கு 3000மும் வருடத்திற்கு தங்களுக்கு 69,000 ரூபாய் ஒரு குடிமகன் ஒரு குடும்பத் தலைவன் தங்களுக்கு கொடுக்கிறார். ஆனால் நீங்கள் திரும்ப கொடுத்தது வெறும் 32,000 மட்டுமே. அந்த ஒவ்வொரு குடிமகனும் குடும்பத் தலைவனும் தங்களுக்கு கொடுத்த பணத்தில் பாதி கூட நீங்கள் எங்களுக்கு திருப்பி தரவில்லை. மீதி 69,000த்தில் மீதி பணம் உங்களிடமே இருக்கிறது. ஆக ஒரு துறையிலேயே இவ்வளவு லாபம் இருக்கிறது. அந்த லாப பணத்தில் எங்களுக்கு பாதி கூட நீங்கள் கொடுக்காமல் இந்த வாங்கிய கடன் பூராம் எங்கே சென்றது என்ற கேள்வி ஒரு சாமானியனாக எனக்கு எழுகிறது. இது பொருளாதார நிபுணர்களால் விமர்சிக்கப்பட வேண்டும். தங்கள் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு கடன்கார நாடாக தத்தளிக்கிறது. ஒவ்வொரு சாமானியனும் தங்கள் கடன்காரனாக ஆகிக்கொண்டு இருக்கிறார் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு சரியான விளக்கம் வேண்டும். ஒவ்வொரு குடிமகனும் இப்பொழுது தேர்தல் காலம் நெருங்கிவிட்டது. தாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பல நன்மைகளை செய்வதாக பாலாறும் தேனாரும் ஓடும் என்று கூறுகிறீர்கள். ஆனால் கடந்த 5 ஆண்டு காலம் தங்களிடம் ஆட்சியை ஒப்படைத்தோம். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருந்து மத்திய அரசிடமிருந்து வர வேண்டிய பண தேவைகளை தாங்கள் சரியாக பெற்று இந்த மக்களுக்கு கொடுக்காமல் கடன் வாங்கி கடன்கார தமிழ்நாடாக மாற்றிவிட்டீர்கள். கடன்கார நாடாக மாற்றியது தான் உங்களின் சாதனையா? நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எங்களை போன்ற சாமானியர்களுக்கு நீங்கள் கடன் மட்டுமே மிச்சமாக வைத்துள்ளீர்கள். ஆகவே நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும் கற்பனை கோட்டையை சிதறடித்துவிட்டு மீண்டும் ஒரு நல்லதொரு ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என மக்கள் ஏக்கத்தோடு ஆவலோடு காத்திருக்கிறார்கள். உங்களை வீட்டிற்கு வழி அனுப்ப காத்து கொண்டு இருக்கிறார்கள். பாரத் மாதா கி ஜெய். நன்றி, வணக்கம்.